ஹாய் வீவர்ஸ், இன்னைக்கு வந்து நம்ம கிளாஸ் 3 பார்க்க போகிறோம். கிளாஸ் 3ல பார்த்தீங்கன்னா டைப்ஸ் ஆஃப் பிளேட்ஸ், இது வந்து 5 வகைப்படும். இதுக்கான விளக்கம் கொடுத்துருக்கேன். விளக்கம் வந்து பிளேட்ஸ்னா என்ன, உடைகளின் சுற்றளவில் அதிகம் உள்ள துணியை ஒரு குறிப்பிட்ட அளவு மடிப்புகளின் மூலம் நம்ம அந்த பிளேட்ஸ் வைக்கிறது மூலயமா அந்த சுற்றளவுக்கு நம்ம கொண்டு வரோம். இதுதான் பிளேட்ஸோட விளக்கம். இது ஏன் வைக்கிறோம் அப்படின்னா, உடைகளை அழகுபடுத்த, அதிகம் உள்ள துணியை சுருக்கிறதுக்கு, உடைகளில் தளர்ச்சியை உண்டாக்க. நமக்கு எந்த இடத்துல டைட் வரணுமோ அந்த இடத்துல வந்து, எந்த இடத்துல லூஸ் வரணுமோ அந்த இடத்துல வரும். அது வந்து ஸ்கர்ட்டு இந்த மாதிரி உடைகள்ல வரும். பிளேட்ஸ் போடும் பொழுது கவனிக்க வேண்டிய விஷயங்கள். பிளேட்ஸுக்கு பிளேட்ஸ் போல் 2 மடங்கு துணி தேவை. எவ்வளோ அளவு துணி தேவைன்னு சொல்லிட்டாங்க. பிளேட்ஸ் ஒரு கரையிலிருந்து மற்றொரு கரை வரை போடப்படுகிறது. அதாவது முதல்ல ஆரம்பத்துல இருந்து எண்டு வரைக்கும் போடப்படுது. துணியோட ரைட் சைடில் பிளேட்ஸ் போட வேண்டும். பிளேட்ஸ் வைக்கும்போது நம்ம ரைட் சைடில் தான் வைக்கணும். பிளேட்ஸின் அகலம் 1 சென்டிமீட்டர் to 5 சென்டிமீட்டர் வரை இருக்கலாம். இது நம்மளோட இஷ்டம் தான். பிளேட்ஸ் எப்படி நமக்கு விருப்பமோ அந்த மாதிரி வச்சுக்கலாம். ஸ்கூல் ஸ்கர்ட் இது மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா 5 சென்டிமீட்டர் வரை வைப்போம். பிளேட் போடுவதற்கு முன் துணியில் மைய பாகம் கண்டுபிடித்து பிளேட்கள் போட வேண்டும். பிளேட் போடுவதற்கு முன் துணியின் மைய பாகம் கண்டுபிடித்து பிளேட்கள் போட வேண்டும். அந்த சென்டர் பாகத்தை நம்ம நாச்சஸ் மாதிரி சின்னதாக கட் பண்ணிக்கணும். ஒரு பிளேட்டுக்கு எடுத்துக்கொண்டபடி மற்ற எல்லா பிளேட்டுக்கும் சமமாக, அதாவது ஒரு பிளேட் 5 சென்டிமீட்டர் வைக்கிறீங்கன்னா மற்ற எல்லா பிளேட்டும் 5 சென்டிமீட்டர் வரணும். உடையுடன் சேர்த்து தைக்கும் பொழுது பிளேட் நன்றாக பிடிபடும்படி தைக்க வேண்டும். பிளேட்ஸ் வந்து நம்ம வைக்கும்போது உடை வந்து மொத்தமாக இருக்கும். அதை 2 பிளேட்ஸ் பிடிபடுற மாதிரி வைக்கணும். அதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க. பிளேட்ஸ்கள் இறங்கியும் உயர்ந்தும் இல்லாமல் சம உயர அளவில் வரும்படி தைக்க வேண்டும். பிளேட்ஸ் வந்து ஒன்றோட ஏற்ற அறக்கெல்லாம் இருக்கும். இதுதான் வந்து நம்ம இதில் சொல்லியிருக்கோம். இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதை நோட் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு டவுட் வந்தால் கூட நீங்கள் எடுத்து பார்த்துக்கலாம். பிளேட்ஸ் வந்து 5 வகைப்படும் பார்த்தோம் இல்லைங்களா? அந்த 5 வகை தான் நான் டிராயிங் பண்ணியிருக்கேன். அதற்கான விளக்கமும் நான் கொடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து சிங்கிள் பிளேட்ஸ், செகண்ட் வந்து பாக்ஸ் பிளேட், தேர்ட் வந்து இன்வெர்டட் பிளேட், ஃபோர்த் வந்து ஸ்டிச்டு டவுன் பிளேட், ஃபிஃப்த் வந்து ஃபால்ஸ் பிளேட். சிங்கிள் பிளேட்னா துணியின் மைய பாகம் கண்டுபிடித்து ஒரு ஓரத்தில் இருந்து மற்றொரு ஓரம் வரை சம இடைவெளியில் பிளேட்டுகள் உருவாக்க வேண்டும். அதுக்கான டிராயிங் கொடுத்துருக்கேன் பாருங்க. இந்த துணியோட ஷேப்பை தான் நான் இப்படி வரைஞ்சிருக்கேன். இது மாதிரி பிளேட் வச்சு இதில் நம்ம தையல் போட்டுக்கணும். இதை நான் உங்களுக்கு தச்சு காமிச்சாதான் புரியும். எதுக்கும் இதை எழுதி வச்சுக்கணும். பாக்ஸ் பிளேட், 2 சிங்கிள் பிளேட் எதிர் திசையில் வைத்து தைப்பது பாக்ஸ் பிளேட்ஸ் என்று பெயர். ராங் சைடில் பார்க்கும்போது நேர்முகமாக இருக்கும். இதுவும் உங்களுக்கு தைக்கும் பொழுது புரியும். இது எதெல்லாம் பயன்படுதுன்னா, ஹாஃப் ஸ்கர்ட்டில் பார்த்துருப்பீங்க இல்லைங்களா? பாக்ஸ் பிளேட்டாக ரொம்ப பட்டப்பட்டி அழகாக இருக்கும். ஹாஃப் ஸ்கர்ட்டில், ஃப்ராகில், பேண்ட்டில் சைடில் வரும், பேண்ட்டில், லேடிஸ் பேண்ட்டில் வரும், பேக்கெட்டில், ஷோல்டரில், முதுகு பக்கம், சென்டரில் சில டைம் பார்த்தீங்கன்னா ஒரு பேக்கெட்லேயே சில டைம்ஸ் அழகுக்காக அதை வச்சுருப்பாங்க. இப்போ இன்வெர்டட் பிளேட்ஸ் வந்து 2 சிங்கிள் பிளேட்ஸ் ஒன்றோட ஒன்று நேர்முகமாக வைத்து தைப்பது. ஃபர்ஸ்ட் நேர்முகமாக வச்சு தைக்கணும். அதாவது பிளேட்ஸோட முனைகள் வந்து நேர்முகமாக இருக்கும். ராங் சைடில் பார்த்தீங்கன்னா அதோட எதிர் திசையில் இருக்கும். இது வந்து குழந்தைகளுடைய டிவைடட் பிளேட்டட் ஸ்கர்ட், அதாவது இந்த ஸ்போர்ட்ஸ் ஸ்கர்ட் இருக்கு இல்லைங்களா, சின்னதாக இருக்கும், அது நல்லா தைக்கணும். அதுதான் இந்த டிவைடட் பிளேட்டட் ஸ்கர்ட். பேண்ட்டு, ஷோல்டர் இந்த மாதிரி இடத்துலலாம் இந்த இது வரும்.
அடுத்து ஸ்டிச்சு டவுன் ப்ளீட்ஸ். முதல்ல இன்வெர்டட் ப்ளீட் போட்டுக்கொண்டு, அதாவது இந்த ப்ளீட்டே போட்டுக்கிட்டு அதில் வந்து ஸ்டிச்சிங் வரும். இந்த டிராயிங்கில் நான் காமிச்சிருக்கேன் பாருங்க. இந்த மாதிரி ஸ்கர்ட்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த இடம் வந்து கரெக்டாக இந்த இடம் அழகாக விரிஞ்சிருக்கும், பார்த்து அழகாக இருக்கும் அந்த ஸ்கர்ட்டு. அதுதான் அந்த 6 சென்டிமீட்டர் 8 சென்டிமீட்டர் தையல் போட முடியும். இதுதான் வந்து ஸ்டிச்சு டவுன் ப்ளீட்ஸ். இது எது இதில் பயன்படுதுன்னா பாவாடை டிவைடட் ப்ளீட் நம்ம இஷ்டம் தான் அந்த தையல் போடுறது. பேண்ட்டு சில இடத்துலலாம் இது பயன்படுது. அடுத்து ஃபால்ஸ் ப்ளீட். நம்ம வந்து ஸ்கர்ட்டுக்கு துணி பத்தலை அப்படின்னா நடுவில் துணி ஜாயின் பண்ணுறோம் அப்படின்னா நீங்கள் கலராகவும் அது குழந்தைங்களுக்குன்னா கலர் கலராக ஜாயின் பண்ணி போடலாம், அது ஒரு அழகாக இருக்கும். அந்த மாதிரி தைக்கிறதுக்கு தான் ஃபால்ஸ் ப்ளீட். அதாவது பாக்ஸ் ப்ளீட் மாதிரி இருக்கும், ஆனால் நம்ம வேறு துணி ஜாயின் பண்ணி தைச்சிருப்போம். இதுதான் ஃபால்ஸ் ப்ளீட். இதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. ப்ளீட்ஸுக்கு தேவையான துணி இல்லாத பொழுது வேறொரு துணியை உபயோகித்து பாக்ஸ் ப்ளீட் போல் பொய்யான தோற்றத்தை உருவாக்குவது. இதுவும் ஹாஃப் ஸ்கர்ட்டில் பேண்ட்டு பாக்கெட்டு வேஸ்ட் கிளாத்து இந்த மாதிரி ஏதாவது நமக்கு மீதி கிளாத் இருந்துச்சுன்னா அந்த மாதிரி கிளாத்தில் இந்த மாதிரி ஸ்கர்ட் தைக்கலாம். அதுக்கான டிராயிங்கும் நான் கொடுத்துருக்கேன். இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா தான் உங்களுக்கு துணி தைக்கும் போது ஈஸியாக இருக்கும். இப்போ துண்டு கிளாத்தில் நான் எல்லா பிளேட்ஸும் தைச்சி காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு சிங்கிள் பிளேட்ஸ் பார்த்துக்கலாம். சிங்கிள் பிளேட்ஸ்னால் நீங்கள் இந்த பக்கமும் வச்சுக்கலாம், அந்த பக்கமும் வச்சுக்கலாம், எந்த பக்கம் வேணால் வச்சுக்கலாம். அதாவது ஒரு 3 சென்டிமீட்டர் இல்லைனா 5 சென்டிமீட்டர், அது உங்கள் இஷ்டம் தான். எவ்வளோ அளவு வேணுமோ அந்த அளவு வச்சுக்கலாம். பட் ஒரு ப்ளீட் வச்சிங்கன்னா அதே அளவு அந்த ப்ளீட் முடிகிற இடத்துல இந்த ப்ளீட் ஆரம்பிக்கணும், இந்த மடிப்பு வரணும். அப்படி இருந்தால் தான் ஸ்கர்ட் பார்க்க உங்களுக்கு அழகாக இருக்கும், கீழே நல்லா விரிஞ்சு கொடுக்கும் உங்களுக்கு. இந்த ஓரத்தில் அப்படியே நம்ம தையல் போட்டுக்கலாம். உங்களுக்கு இதை பிடிச்சிக்கிட்டு தைக்க முடியல அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு சும்மா ரன்னிங் டேக் மாதிரி கை ஊசியில் டேக் பண்ணிவிட்டு இப்படி ரன்னிங் டேக் மாதிரி கொடுத்து தைச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் கூட நீங்கள் இதில் ஸ்டிச் பண்ணலாம். ஒரு ப்ளீட் முடிகிற இடத்துல இன்னொரு ப்ளீட் வைக்கணும். இந்த ப்ளீட்ஸ் வந்து துணி வைக்கும்போது சரிசமமாக இருக்கணும். ஏற்றி இறக்கமாக வச்சிங்கன்னா ஸ்கர்ட் வந்து ஒரு பக்கம் ஏறிக்கிட்டு இறங்கிட்டு வரும். இப்போ பாருங்கள், உங்களுக்கே தெரியும். நீங்கள் இந்த மாதிரி ஸ்கர்ட்லாம் பார்த்துருப்பீங்க. ஃபஸ்ட்டு இந்த மாதிரி துணியில் தைக்க கற்றுக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு நல்ல துணியில் தைச்சிங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஸ்கர்ட்டில் ரொம்ப ஈஸி தான். இப்போ இன்றைக்கி ஸ்கூல் யூனிஃபார்ம்லாம் தைச்சா நல்லா காசு கிடைக்குது. இதெல்லாம் மெயினாக கற்று வச்சுக்கோங்க. ஸ்கர்ட்டுக்கெலாம் எவ்வளோ துணி அளவு என்ன, ஒவ்வொரு வயசுக்கு தகுந்த மாதிரி எவ்வளோ அதெல்லாம் இருக்குது. அதெல்லாம் பின்னாடி நம்ம கிளாஸில் பார்க்கலாம். இப்போ ஸ்கர்ட் வந்து முடிஞ்சிடுச்சு பாருங்கள். இதுதான் வந்து சிங்கிள் ப்ளீட். சிங்கிள் சைடு ஒரு ப்ளீட் வரும். நீங்கள் இந்த சைடு வச்சுக்கிறதா வச்சா அந்த சைடு வச்சுக்கிறதுனாலும் வச்சுக்கலாம். இதுதான் சிங்கிள் ப்ளீட். இப்போ நம்ம பார்க்க போகிறது பாக்ஸ் ப்ளீட். பாக்ஸ் ப்ளீட்டுக்கு ஃபஸ்ட்டு இப்படி ஒரு இது வச்சுக்கணும். அதாவது 5 சென்டிமீட்டர் பாக்ஸ் ப்ளீட்டோட அளவு வைக்கிறோன்னா இது 2.5 சென்டிமீட்ரு, இன்னொன்று மடிக்கும்பொழுது அது ஒரு 2.5 சென்டிமீட்ரு, மொத்தம் பார்த்தீங்கன்னா 5 சென்டிமீட்டர் வரணும். இப்போ இது ஒரு 2.5 சென்டிமீட்டருக்கு மடிச்சுக்கோங்க. இந்த மடிப்பு வர இடத்துல இன்னொரு மடிப்பு வரணும். அப்போ தான் ஸ்கர்ட் பார்க்க அழகாக இருக்கும். இதுதான் வந்து பாக்ஸ் ப்ளீட். பாக்ஸ் மாதிரி வருது பாருங்கள், இதுதான் பாக்ஸ் ப்ளீட். பின்னாடி பார்த்தீங்கன்னா இந்த 2 ப்ளீட்டும் சிங்கிள் ப்ளீட்டும் ஜாயின் ஆகும். இதுதான் சொன்னாங்க ராங் சைடில் பார்க்கும்போது நேர்முகமாக இருக்கும்னு. இப்போ இந்த ப்ளீட்டும் இந்த ப்ளீட்டும் ஒன்று பார்க்குது பாருங்கள், இதுதான் நேர்முகமாக இருக்கும். மேலே வந்து பார்த்திங்கன்னா எதிர் திசையில் இருக்கும். இதுதான் பாக்ஸ் ப்ளீட். இப்போ அடுத்த ப்ளீட் வைக்கும் பொழுது அதே அளவு
இப்படி வச்சுக்கிட்டு நீங்கள் அப்படியே தையல் போடணும். அடுத்தது வைக்கும்போது இந்த பிளேட்டில் ஜாயிண்ட் ஆகிற மாதிரி அதே அளவு இப்போ நாங்கள் தச்சுட்டு தான் நீங்கள் வைக்க முடியும். நெக்ஸ்ட் பிளேட் வைக்கும்போது பாருங்கள், இந்த பாக்ஸ் பிளேட் முடிகிற இடத்துல மேலே அதுக்கு பக்கத்தில் கரெக்டாக வைக்கணும். அடியில் வைக்கும் பொழுதும் இந்த சிங்கிள் பிளேட் முடிகிற இடத்துல அதுக்கு நேர்முகமாக ஒரு சிங்கிள் பிளேட் வைக்கணும். இதோட அளவு பார்த்தீங்கன்னா 5 சென்டிமீட்டர் இருக்கணும். இது 2.5, இது 2.5. உங்களுக்கு தைக்க பழகிடும், நீங்களே தோராயமாக வச்சுக்கலாம். இதுதான் வந்து பாக்ஸ் பிளேட். பாக்ஸாக வருது பாருங்கள். இந்த பிளேட் முடிகிற இடத்துல இந்த பிளேட் வரும், இந்த பிளேட் முடிகிற இடத்துல இந்த பிளேட் வரும். ராங் சைட் பாருங்கள். இந்த பாக்ஸ் வந்து ஃபஸ்ட்டில் வராமல் செகண்ட் வரும், இப்படி விரிஞ்ச மாதிரி வரும். இதுதான் பாக்ஸ் பிளேட். இன்வெர்டட் பிளேட்டில் ஃபஸ்ட்டு நம்ம பாக்ஸ் பிளேட் வைக்கும்போது இப்படி வச்சு இப்படி வச்சோம் பாக்ஸ் மாதிரி வர்றதுக்கு. இது வைக்கும் பொழுது ஃபஸ்ட்டு இப்படி வைக்கணும், அடியில் பாக்ஸ் வர மாதிரி வைக்கணும். இப்படி வச்சுட்டு மேலே இப்படி வைக்கணும். பார்த்தீங்கன்னா அடியில் பாக்ஸ் வரும், மேலே வந்து பி ஷேப்பில் அப்படி விரிஞ்சு வரும். இதுதான் வந்து இன்வெர்டட் பிளேட். திருப்பி அதே மாதிரி வச்சுக்கிட்டே வாங்க. இந்த பிளேட்ஸ் பாருங்கள், இப்படி விரிஞ்சு வரும். பாக்ஸ் நடுவில் வரும், ஓரத்தில் வராது. இது பாருங்கள், இதுதான் இன்வெர்டட் பிளேட். ஃபஸ்ட்டு பாக்ஸ் வராது, ஃபஸ்ட்டு எடுத்தோடனே விரிஞ்ச மாதிரி வரும், இப்படி விரிஞ்ச மாதிரி வரும், இப்படி விரிஞ்ச மாதிரி வரும். அந்த பாக்ஸ் பிளேட்டில் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே பாக்ஸ் வரும். இதுதான் இன்வெர்டட் பிளேட்டுக்கும் பாக்ஸ் பிளேட்டுக்கும் அவ்வளோ வித்தியாசம். இப்போ இன்வெர்டட் பிளேட் பார்த்தாச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்டிச்டு டவுன் பிளேட்ஸ். இப்போ இதே இன்வெர்டட் பிளேட் தான், இதே போல் தச்சுக்கிட்டு இதில் ஸ்டிச் பண்ணணும். அது ஸ்டிச் பண்ணுறது எப்படின்னா, இப்போ இந்த அளவு பிளேட்ஸ் எந்த அளவு வச்சுருக்கீங்களோ பின்னாடி அதே அளவு மடிப்பு, 2 மடிப்பும் நேராக வச்சுக்கோங்க. அதாவது 6லேருந்து ஒரு 8 சென்டிமீட்டர். இது சின்ன துணின்றதுனால நான் எந்த அளவு வைக்கல, ஒரு குறிப்பிட்ட அளவு நான் அப்படியே தைக்கிறேன். இதுலேருந்து தையல் போட்டுக்கிட்டு வந்து இந்த மடிப்போட, இந்த பிளேட்டோட மடிப்பு ஓரம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஓரத்தில் அப்படி தைச்சிக்கிட்டு வந்து இதை குத்திக்கிட்டு திருப்பி இதில் ஒரு 2 தையல் போட்டு இதில் குத்திக்கிட்டு திருப்பி இப்படி வரணும். இப்படி வந்துட்டு இப்படி தைக்கணும். இதுதான் வந்து ஸ்டிச்டு டவுன் பிளேட். இது வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸ் கட்டு இந்த மாதிரி இதெல்லாம் வந்து தேவைப்படுது. இந்த மடிப்போட ஓரத்துக்கு முன்னாடியே ஒரு 2 புள்ளி அளவுக்கு நிப்பாட்டிக்கோங்க. ஊசியை உள்ளே விட்டுக்கணும். ஊசியை உள்ளே விட்டுட்டு
இதை மேலே தூக்கிக்கணும். துணி அப்படி திருப்பிக்கோங்க. நான் சொன்னபடி அந்த ப்ளீட்ஸோட அளவு பின்னாடி எவ்வளோ வருதோ அந்த அளவு கரெக்டாக அந்த மடிப்பு வைக்கணும். பின்னாடி உங்களுக்கு தடவை பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த ப்ளீட்ஸோட அளவு தெரியும் இந்த அளவுக்கு வருதுன்ட்டு. இப்போ நான் இந்த அளவு தையல் போட்டுக்கிறேன். அதே மாதிரி இங்கே குத்திக்கிட்டு இப்படி திருப்பிக்கணும். இதில் ஒரு 2 தையல் வரும். இப்போ இந்த ப்ளீட்டோட இந்த மடிப்பில் இதோட ஓரத்தில் நம்ம தையல் போடணும். ஊசியை உள்ளோட்டு குத்திட்டு அப்பப்போ தூக்கிட்டு இதே தான். தையல் கொஞ்சம் விட்டு போச்சாங்க, அதனால் அப்படி போட்டிருக்கேன். 2 குத்து குத்திக்கோங்க. போடும்போது பார்த்து போடுங்க கரெக்டாக. நீங்கள் தைக்கும்போது சேம் இதே கலரில் தைக்கணும். நான் உங்களுக்கு தெரியறதுக்காக கான்ட்ராஸ்ட் கலர் போட்டிருக்கேன். இது பாருங்கள், இந்த மாதிரி தான் தையல் வரணும். இதில் கொஞ்சம் விட்டு போனதுனால இப்படி வந்திருக்கு தையல். இப்படி விரிஞ்சு விரிஞ்சு வரும். ஸ்கர்ட் பார்க்க அழகாக இருக்கும். நீங்கள் எல்லா ஸ்கர்ட்லேயுமே விருப்பப்பட்டால் போட்டுக்கலாம். இந்த இடுப்போட ஷேப்பும் உங்களுக்கு கரெக்டாக அழகாக எடுத்து காட்டும். கீழே வந்து விரிஞ்சு கொடுக்கும். பார்க்குறதுக்கே லுக்காக ரொம்ப அழகாக இருக்கும் இந்த ஸ்கர்ட்டு. இதுதான் ஸ்டிச்டு டவுன் ப்ளீட்டட் ஸ்கர்ட். இந்த மாதிரி துணி பத்தலை அப்படின்னா இது வந்து ப்ளீட்டோட அளவு. இதுக்கு நடுவில் தான் இந்த ப்ளீட் இப்படி வரும். ஃபஸ்ட்டு நம்ம இந்த பீஸும் ஜாயின் பண்ணணும். இப்போ இது வந்து ப்ளீட் வர்றது நடுவில் வர்றதுன்றதுனால இந்த பக்கம் பீஸை இதில் ஜாயின் பண்ணணும். ரைட் சைடு மேலே வச்சுக்கோங்க. இது வந்து ராங் சைடில் நம்ம தையல் போட்டுக்கணும். இதில் வேணும்னா ஒரு படிமான தையல் கூட போட்டுக்கலாம். போட்டிங்கன்னா அழகாக இருக்கும். இதில் பாக்ஸ் ப்ளீட் எப்படி வைக்கிறது அப்படின்னா, இந்த பிசர் வந்து உள்ளே போயிடும். இப்படி வச்சுக்கோங்க. இப்போ இந்த பிசர் வந்து இப்படி வரணும். இப்போ இது முன்னாடி பார்த்தீங்கன்னா எவ்வளோ நீட்டாக இருக்கு பாருங்கள். பாக்ஸ் ப்ளீட் வந்துடும். நடுவில் தைச்ச மாதிரி உங்களுக்கு தெரியாது. ஸ்கர்ட் வந்து விரிஞ்சும் கொடுக்கும் உங்களுக்கு. இந்த துணி பத்தாதப்ப தேவைப்படுது. இப்போ இந்த தைச்சதுக்கு மேலே 2.5 சென்டிமீட்ரு துணியை மடிச்சுக்கோங்க. அதே அளவு இந்த பக்கமும்.
இதுதான் வந்து ஃபால்ஸ் ப்ளீட், அதாவது வேறு துணியை ஜாயின் பண்ணி இந்த பாக்ஸ் ப்ளீட் வர வச்சுருக்கோம். உங்களுக்கு தெரியாது, இது உள்ளே போயிடும், இந்த ப்ளீட் மட்டும்தான் வெளியில் தெரியும். இதனால தான் இது பொய்யான தோற்றத்தை உருவாக்கி தருதுன்னு சொல்கிறாங்க. துணி பத்தாதப்ப துண்டு துண்டு பீஸ் இருக்கப்போ இந்த மாதிரி ஜாயின் பண்ணி தச்சுக்கணும். இப்போ எல்லா ப்ளீட்ஸும் முடிஞ்சுது. நெக்ஸ்ட் வந்து கேதரிங் கிளாஸ் பார்க்கலாம்.